பிஃபோர் மேரேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் கன்சிஸ்டன்சியாக வீடியோ வந்து அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஏன் அப்படின்னா நான் சும்மாவே தான் இருப்பேன், எனக்கு வேறு வேலை இல்லை. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நானே வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும், வீடியோ எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ போடுறது எனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. ஏன்னா சுத்தமாக டைமே இருக்க மாட்டேங்குது. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அந்த சமைக்கிறதுக்கான பிளானிங், அப்புறம் வீட்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஸோ வீட்டு வேலை செய்கிறது அப்படின்ட்டு இதுலேயே எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிருது. எப்பயாவது கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்கும், அந்த டைமில் வந்துட்டு ஃபோன் எடுத்து கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்துட்டு அவ்வளோதான் தூங்கிடுவேன். இதே தான் எனக்கு ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, பேசிகிட்டே வந்து ஜூஸை போட்டு முடிச்சாச்சு. ஸோ ரீசன்ட் டேஸில் நான் டிமார்ட்டில் போய் நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் இந்த கண்ணாடி பாட்டில் என் கண்ணில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. எவ்வளோன்னு போய் பார்க்கும்போது 29 ருபீஸ்னு போட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் பரவாயில்லையே, கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் இந்த பாட்டில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ப்ரைஸ் வந்து ஓகே, கரெக்டான ப்ரைஸ் தான், இல்லை கம்மியான ப்ரைஸ் தான், இல்லை கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தானா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எப்போல்லாம் ஜூஸ் போடுறேனோ இந்த பாட்டில் அழகாக இருக்கிறதுனாலே இதில் போட்டு இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.